Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னையில் கட்டுமான நல வாரிய தலைவரும் சமூக நீதி சத்திரிய பேரவையின் தலைவருமான பொன்குமார் பிறந்தநாளான ஜூன் 28ஆம் தேதியன்று கட்டுமான தொழிலாளர்களின் பாதுகாப்பு தினமாக தீநகர் சார்பிட்டி தியாகராயர் அரங்கில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியின் போது கட்டுமான தொழிலாளர்கள் மலர் மாலை அணிவித்தும் மலர் கிரீடம் சூட்டியும் கேக் வெட்டியும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கு விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் பொதுச் செயலாளர் என் சுந்தர்ராஜ் அவர்கள் தலைமை வகித்தார். விழாவில் கட்சியின் பொதுச் செயலாளர் பொறியாளர் எஸ் ஜெகதீசன், கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு செயலாளர் எஸ் யுவராஜ், சமூக நீதி சத்திரியர் பேரவை இணை பொதுச் செயலாளர் எஸ் எம் குமார், தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி இளைஞரணி செயலாளர் வினோத் பொன்குமார், பொதுச் செயலாளர்கள் வி சுப்பராயலு, ஜெகமுருகன், பொருளாளர் ஆர் சேகர், துணைத் தலைவர்கள் பி கே மூர்த்தி, என் லட்சுமணன், ஜே எல் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை வழங்கினர். முன்னதாக வேளச்சேரி தொகுதி துணைத் தலைவர் மதியழகன் தலைமையில் அடையாறில் உள்ள அவ்வை இல்லத்தில் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் காலை சிற்றுண்டி, பழங்கள், பிஸ்கட் ஆகியவை பொன்குமார் அவர்கள் வழங்கினார். அவருடன் மாநில இணை பொதுச் செயலாளர் எஸ் எம் குமார், தொகுதி தலைவர்கள் எஸ் எஸ் பி சசிகுமார், குணசேகரன், சேனை நிர்வாகி கலைவாணன், சந்திரசேகரன் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற என்னுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற சுந்தரராஜன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கிற கட்டுமான மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பினுடைய செயலாளர் யுவராஜ், கட்சியுடைய பொதுச் செயலாளருமான ஜெகதீசன் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற சமூக நீதி சத்திரியர் பேரவையினுடைய இணை பொதுச் செயலாளர் ஆற்றல் மிகு எஸ் எம் குமார் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளே, தமிழ்நாடு முழுவதும் இருந்து வருகை கண்டு என்னை வாழ்த்திக் கொண்டிருக்கிற நம்முடைய அமைப்பினுடைய பொறுப்பாளர்களே, பாதி இல்லை என்று சொன்னாலும் கால் பகுதியாவது இந்த அரங்கை நிரப்பி இருக்கிற தாய்மார்களே, அதே போல எஸ் எம் குமார், ஜெகதீஷ் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தொடர்ந்து நிர்பந்தப்படுத்தி இந்த நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறார். உளப்பூர்வமான ஒப்புதல் இல்லாத காரணத்தினால்தான் இந்த நிகழ்ச்சியில யாரையும் நான் அழைக்கவில்லை. நம்மவர்கள் மட்டுமே வந்து வாழ்த்தட்டும் என்று ஒப்புதல் அளித்தேன். எல்லோருக்கும் தெரியும், ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பிறந்த நாள் விழாவை எடுக்க வேண்டும் என்று முதலில் சொன்ன பொழுது, அன்றைக்கு அலுவலகத்தில் கேக்கெல்லாம் வெட்டி வைத்து தயாராக இருந்த பொழுதும் நான் தலைமை செயலகத்தில் இருப்பதாக கூறி 9 மணி வரையில் அலுவலகத்துக்கு வரவில்லை. ஏனென்றால் நான் பிறந்த நாள் விழா எடுப்பதிலே ஈடுபாடு இல்லாத. ஆனால் இன்றைக்கு ஒப்புக்கொண்டதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த விழாவே இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது என்கிற காரணத்தினால், இது தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று என்று ஆகிவிட்ட காரணத்தினால் அந்த நீரோட்டத்தில் நானும் கலக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கிறேன் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி ரொம்ப எளிமையாக நடந்தாலும் இதில் சிறப்பு என்னவென்று சொன்னால், இதுவரையில் இந்த அரங்கில் நடந்த நிகழ்வில் இவ்வளவு பேர் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்ததில்லை. அதுக்கு காரணம் எனக்கு புரியல. செக்யூரிட்டி அதிகாரி அது ரொம்ப எனக்கு ஒரு மன நிறைவான ஒன்று. அதே போல பிற நிகழ்ச்சி என்று சொன்னால் நிர்வாகிகளை தூங்க விட மாட்டாங்க. இந்த நிகழ்ச்சி நடக்கிற வரையில் தொலைபேசி பேசிக்கிறேன். ஆனால் என்னுடைய பிறந்த நாள் என்றால் யாருக்கும் போன் பண்ண மாட்டேன். போன் பண்ணி யாராவது கேட்டா கூட வேண்டாம், உங்க வேலையை பாருங்க, எவ்வளவு தடுக்க முடியுமோ அவ்வளவு தான் தடுத்துக்கிட்டு இருக்கேன். அதையெல்லாம்
கடந்து கூடியிருக்கிற இந்த கூட்டம் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை என்பதை தாண்டி நான் உங்களுக்காக ஆற்றியிருக்கிற அந்த தொண்டுக்கு கொடுத்திருக்கிற கைமாறாக நான் கருதுகிறேன். இந்த தொடக்கத்தில் பேசியவர்கள் சில பேர் சொன்னார்கள், இந்த தெய்வத்திற்கு விழா என்று. தெய்வத்தை நான் ஏற்றுக்கிறதா இல்லையோ, கலைஞர் சொன்ன மாதிரி அந்த தெய்வமே என்ன ஏற்றுக்குமா? எப்படி தெய்வத்தை ஏற்றுக்க முடியும்? ஆத்திகத்துக்கும் நாத்திகத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆத்திகம் நம்புங்க நடக்கும்னு சொல்லுது, கடவுளை நம்புங்க நடக்கும். நாத்திகம் என்ன சொல்லுது? நடக்கட்டும் நம்புறோம். ஆத்திகம் என்ன சொல்லுது? கடவுள் பேர்ல மக்களுக்கு தொண்டு செய்யுது. நாத்திகம் என்ன சொல்றோம்? இதுக்கு இடையில ஒரு புரோக்கர், நாங்களே மக்களுக்கு தொண்டு செய்யறோம். இதுதான் ஆத்திகத்துக்கும் நாத்திகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். நான் அதில் டீப்பா போக விரும்பவில்லை. ஆனாலும் கொஞ்சம் நீங்கள் யோசிக்க வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சாக்ரட்டிஸ் தொடங்கி வைத்த இந்த பகுத்தறிவு சிந்தனை தந்தை பெரியார் அவர்களால் அவருடைய கடைசி காலம் வரை சுடர் மங்காமல் கட்டி காத்த அந்த பகுத்தறிவு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் மனிதனை படைத்தானா, மனிதன் கடவுளை படைத்தான்? ஏன் கடவுளை பெரியார் எதிர்த்தார்? பெரியார் மனிதனுக்குள்ள பாகுபாடு இருக்கக்கூடாது, சாதி மதம் இருக்கக்கூடாது, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பெரியார் சொல்லுகிறார். உடனே ஆஸ்திகள் சொல்லுகிறார்கள், இது வர்ணாசிர தர்மம், இதை நீங்க ஏற்கக்கூடாது. ஓ அப்படியா, அந்த வர்ணாசிர தர்மத்தை நான் ஏற்க மாட்டேன். இந்த வர்ணாசிர தர்மம் மதத்தின் அடிப்படை கோள். ஓ அப்படியா, எனக்கு இதுவரை தெரியாமல் போய்விட்டு இந்த மதமே எனக்கு வேண்டாம் என்கிறார். அடுத்து சொல்லுகிறார்கள், இந்த மதம் கடவுளை உருவாக்கியது. ஓ மூல காரணம் நீதான், அந்த ஜாதிக்கு கடவுளே எனக்கு வேணான்றார். அப்படி இந்த சாதிய பாகுபாடு, வேறுபாடு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது? உதாரணம் சொல்றேன். இப்ப ராமர் கோயில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் உலக அளவில் பேசக்கூடிய அளவுக்கு. ராமர் சிலையை செய்தது யார்? ஒரு கட்டட தொழிலாளி. கோயிலை கட்டியது யார்? தொழிலாளி. அந்த சிலையை கருவறையில் வைத்தது யார்? ஒரு மனிதர். அந்த சிலைக்கு 3 நாள் உயிர் கொடுக்குறாங்களா இல்லையா? கொடுத்தது யார்? மனுஷன். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் உங்களோட சிந்தனைக்கு விடுகிறேன். பல பேர் கடவுளை நம்பிட்டு அடுத்த வேலைக்கு போக மாட்டான். நல்லது நடந்தாலும் கடவுளுமா, கெட்டது நடந்தாலும் கடவுளுமா. அது இருக்கும். அது ஒரு நம்பிக்கை. இந்த காலத்தில் நான் நினைக்கிறது, சில பிள்ளைகள் அல்ல சில மனிதர்கள் வாத்தியாருக்கு அப்பா அம்மாவுக்கு பயப்படுவான், அப்பா அம்மாவுக்கு பயப்படாத வாத்தியாருக்கு பயப்படுவான், வாத்தியாருக்கு பயப்படாத ஊருக்கு பயப்படுவான், ஊருக்கு பயப்படாதவன் சமூகத்துக்கு பயப்படுவான், சமூகத்துக்கு பயப்படாத போலீஸ் ஸ்டேஷன் பயப்படுவான், சட்டம் ஒழுங்கு சிறை எதுக்குமே பயப்படாதவன் எப்படி அவனை கட்டுப்படுத்துவார்? அப்போ நீ தப்பு பண்ணினா உன்னை கொதி எண்ணெயில போடுறதுக்கு மேல ஒரு கடவுள் இருக்கார் என்று சொல்லி மனிதர்களை நெறிமுறைப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஏற்பாடுதான் மதமும் கடவுளும் என்று நான் கருதுகிறேன். அதுதான் சரியாக இருக்கும்.